வணக்கம். நான் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசன். இன்றைக்கி பாருங்கள் சமைத்து பாருங்களில் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி பார்க்க போகிறோம். இது சிக்கன் சுக்கான்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா ஒரு சிக்கன் மசாலானும் வச்சுக்கலாம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பேர் கூட வச்சுக்கலாம். சிக்கன் சுக்காவுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் வித் போனோடு எடுத்துக்கணும் 1/2 கிலோ, சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், கசூரி மெத்தி 1 டீஸ்பூன், ஆனியன் பொடியாக அரிஞ்சது 2 வெங்காயம், பச்சை மிளகாய் 4, கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணினது, உப்பு 1 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்துக்கலாம், ஆயில் 2 டேபிள் ஸ்பூன். இந்த சிக்கன் சுக்கா ரொம்ப ஈஸியான ரெசிபி, பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு டிஷ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய மீலுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன் போனோட. இந்த சிக்கனில் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் சொன்னாலே அதெல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். பிசைஞ்சிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சிம்பிளாக தான் குக் பண்ணணும். நான் இப்போ அதுக்கு மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல சொல்லிடுறேன். சில்லி பவுடர், மிளகுத்தூள் ஒரு ஆர்டரில் தான் போடணும்னு இல்லை, நீங்கள் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம், எப்படினாலும் போட்டுக்கலாம். தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரொம்ப அவசரமாக வேலை பார்க்கணுன்றவங்க இந்த பவுடரெல்லாம் மொத்தமாக கூட எடுத்து வச்சுக்கோங்க. இது காஷ்மீரி சில்லி பவுடர். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் அழகாக இருக்கும் கொடுக்கறதுக்கு, இந்த டிஷ்க்கு கலர் கொடுக்கறதுக்காக. அதில் ஒரு வாசனையும் உண்டு. காஷ்மீரி சில்லி பவுடரில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் உண்டு. மஞ்சத்தூள், கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை, பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் ஃபுல்லாத்தையும் போட்டுருங்க. இது 1/2 கிலோ சிக்கன், அதனால் நான் 1 டீஸ்பூனுக்கு சால்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் ஆனியன் மற்றதெல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால் 1/4 எடுத்துருக்கிறேன் சால்ட்டு. அப்புறம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி இருக்குது, இதை நீங்கள் இப்படி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் லெமன் ஜூஸ் நிறைய போட வேண்டாம், 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது, இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. எப்படி அழுத்தி பிசைனா வடைக்கு மாவெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இதில் ஜஸ்ட்டு மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இதில் இப்போ ட்ரை இன்க்ரீடியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, சில்லி பவுடர், தனியா பவுடர், சீரகத்தூள், இது எல்லாத்தையும் ஒரு சின்னதாக கரெக்டாக அளவில் எடுத்துகிட்டு ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து கரெக்டாக நீங்கள் இதை போட்டுட்டு கூட ஈஸியாக இன்னும் டைம் சேவ் பண்ணலாம். நீங்கள் இதுவே ஃபாஸ்ட்டாக பண்ணுறது தான், சீக்கிரமாக பண்ணுறதுக்கான ரெசிபி தான்.
இப்போது சின்ன குழந்தைங்களாக இருக்கிறாங்க, அவங்க வீட்டில் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் வந்து இந்த மாதிரி டப்பாவில் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அவங்க இதை வந்து அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்றும் அளந்து அவங்க எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் சின்ன பசங்களுக்கு வந்து எது ஜீரகத்தூள், எது தனியாத்தூள், எது சில்லி பவுடர், அதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஸோ அவங்களுக்கு இதை வந்து ஈஸியாக நம்ம காட்டி கொடுத்துட்டோன்னா, ஈஸி ஸ்டெப் காட்டி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு வந்து இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துடும். அப்புறம் அவங்களே செஞ்சு சாப்பிட்றப்ப ஓ நல்லா இருக்குது, அப்போ நமக்கு குக்கிங்கெல்லாம் நமக்கு செய்ய முடியுதுன்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எங்கேயோ வெளியே போகிறீங்க, உங்கள் குழந்தைங்க இதை பண்ணி வச்சுருக்காங்க வீட்டில் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கீழே உள்ள லாஸ்ட்டு பீஸ் வரைக்கும் மிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்குது. நார்மலாக நம்ம எப்போவும் கொத்தமல்லி இலை வந்து கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும்னு சொல்லுவோம். இதில் ஏன் இதிலே போட்டிருக்கோன்னா, இந்த கொத்தமல்லி இலை வந்து இந்த சிக்கன் வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்க மாட்டோம். சீக்கிரம் வெந்துடும், மேரினேஷன் பண்ணுறதுனால சீக்கிரம் வெந்துடும், 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். அப்புறம் இந்த கொத்தமல்லி இலையோட அந்த இலை, அந்த காம்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதிலேருந்து அந்த ஃப்ளேவர் வந்து இந்த சிக்கனில் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி இருக்கும். அதுக்காக தான் அதெல்லாம் ஆட் பண்ணுறோம். கசூரி மேத்தி வந்து 2 ரீசனுக்காக. நல்ல ஒரு ஃப்ளேவர், மனம் இருக்கும். நமக்கு சாப்பிட்றப்பவே ஒரு நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கொண்டு வரும் இந்த கசூரி மேத்தி வந்து. அது ஒன்றும் இல்லை, காஞ்சி போன வெந்தயக்கீரை, அவ்வளோதான். அந்த வெந்தயக்கீரையோட ரிசல்ட் வந்து என்னென்னு உங்களுக்கு தெரியும்ல. வெந்தயக்கீரையோட பெனிஃபிட் வந்து என்னென்னு. நார்மலாக வெந்தயம் எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? வயிறு அப்செட்டாக இருந்தால், அப்புறம் சுகர் பேஷண்ட் வந்து அதை குறைக்கிறதுக்காக, கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய எஃபெக்ட் இருக்குது, மெடிசினல் வேல்யூ இருக்குது கசூரி மேத்தியில். அதனால் எல்லா டிஷ்லையும் அதை தனியாகலாம் சாப்பிட முடியாது, கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். தனியாக சாப்பிடையில் அதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாருக்கும் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சிக்கனோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம கொடுக்க வேண்டியதை அவங்களுக்கு நல்ல வகையில் கொடுத்த மாதிரி நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நல்லா இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து இதை நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் வந்து எப்படி குக் பண்ணுறதுன்னு காட்டுறேன். மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து வாசமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது வந்து இப்போ காயட்டும். ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா ஸ்பைசஸில் உள்ள ஏதாவது ஒன்று போட்டு பாருங்கள். அது அப்படியே பொரிஞ்சிட்டு மேலே வந்துச்சுன்னா அப்படியே அடுத்து எல்லாத்தையும் போட்டுருக்கலாம் நீங்கள். இப்போ அது மேலே வருது. இப்போ நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், இந்த எல்லா சிக்கனையும் அதில் அப்படி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் அப்படியே அதில் போட்டுருங்க. நார்மலாக சிக்கன் தண்ணி விடும், அப்புறம் அந்த தண்ணியிலே இந்த சிக்கன் வேகும். தண்ணி எப்போ வற்றி ட்ரை ஆகுதோ அப்போ முடிஞ்சுது, நம்மளோட டிஷ்ஷே முடிஞ்சுது. இந்த டிஷ்ஷில் போடுற சிக்கன் வந்து போன் உள்ளதாக எடுத்துக்கோங்க, அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த சிக்கனில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, எந்த பார்ட் ஆஃப் சிக்கனும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் லெக் பீஸு, தை பீஸ், அந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கலாம். பட் போன் இருந்ததுன்னா பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா போன் பக்கத்தில் உள்ள எல்லா சிக்கனுமே நல்லா டேஸ்டியாக டெண்டராக இருக்கும். அதனால் இப்போ இதை நான் வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிடுறேன். மீடியம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். அப்புறம் இது வந்து போன்லெஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா போன்லெஸ்ஸில் அவ்வளோ டேஸ்டியாக இல்லை இது.
அப்புறம் ஃபிஷ் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபிஷ் எல்லாம் வந்து 2-3 நிமிஷத்தில் குக் ஆகிடும். நீங்கள் வந்து பாஷா ஃபிஷ்னு ஒன்று இருக்குது, எலும்பு முள்ளெல்லாம் இல்லாமல் ஸ்டீக் மட்டும் கிடைக்கும். அந்த ஃபிஷ்ஷில் இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் குக்கிங் டைம் வந்து இதுக்கு நம்ம சிக்கனுக்கு 10 நிமிஷம் விடுறேன்னா அதுக்கு வந்து 10 நிமிஷம் கூட வேண்டாம், ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டக்குன்னு ஓப்பன் பண்ணி சீக்கிரமாக ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சான்னு பார்த்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி விடுது பாருங்கள் சிக்கன். இப்போ நான் இதை மூடி வச்சிட்டேன்னா இந்த ஸ்டீம்லேயே இது குக் ஆகிடும். நான் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிக்கன் வந்து குக் ஆகிட்டுருக்குது. தண்ணி இருக்குதா எப்படி இருக்குது என்னன்னு நம்ம பார்த்துடலாம். தண்ணி நிறைய இருக்குது இல்லையா, இந்த தண்ணி வத்துற அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணணும். தண்ணி நல்லா வற்றி ட்ரையாக வரும், அந்த அளவுக்கு இது குக் பண்ணணும். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். நீங்கள் நினைக்கலாம் எப்படி 10 நிமிஷத்தில் இது குக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அழகாக மேரினேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் 10 நிமிஷத்தில் குக் ஆகிடும். இதில் இந்த ஒரு பீஸ்க்கும் இடையில வந்து இப்போ இதில் வந்து லெக் பீஸ் இருக்குது. ஸோ லெக் பீஸை நான் முழுசாக அப்படியே போட்டேன்னா அது குக்கிங் டைம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஏன்னா மற்ற பீஸ் எல்லாம் இந்த சைஸ் சின்னது பீஸாக இருக்குது, இவ்வளோ குட்டியாக இருக்குது இல்லையா. இந்த பீஸ்க்கும் குக்கிங் டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறேன். இங்கே ஒரு கட் கொடுத்துருக்குறேன், சென்டரில் ஒரு கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறேன். அப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக குக் ஆகும், உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கும். எப்போவுமே லெக் பீஸ் வாங்கிட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் அதில் வந்து உள்ளே வந்து கட் பண்ணால் பிளட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த கரெக்டாக அந்த வெயின் வந்து உறைஞ்சி போய் இருக்கிறது தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து நல்லா அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் லைன் போட்டுட்டு இல்லைன்னா நைஃபை வந்து நல்ல நைஃபு ஃபோர்க் யூஸ் பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் சேஃபாகவும் இருக்கும். அதை வந்து கட் பண்ணுற அந்த லெக் பீஸோட இடத்துல வந்து சென்டரில் வந்து ஃபோர்க் அங்கங்கே குத்தி விட்டிங்கன்னாலே நீங்கள் குக் பண்ணுறப்ப ஒரு 10 நிமிஷத்தில் கூட நல்லா உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கும், இல்லைன்னா வெளியே நல்லா குக் ஆகிருக்கும். அப்புறம் எப்போவுமே லெக் பீஸ் குக் பண்ணுறப்ப ஃபுல் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணக்கூடாது, மீடியம் ஹையில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் ஷாலோ ஃப்ரை பண்ணிங்கன்னா கூட போதும், 10 நிமிஷத்தில் தாராளமாக குக் ஆகிரும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளே நீங்கள் ஃபோர்க் வச்சு குத்தி விட்டுருக்கீங்க இல்லையா, அப்போ அங்கே உள்ள வரைக்கும் அது குக் ஆகும். இல்லைன்னா மேலே குக் ஆகிருக்கும், நீங்கள் எடுக்கிறப்ப உள்ளே வந்து குக் ஆகாமல் ஒரு 50% தான் குக் ஆகி ரா மீட் வந்து அப்படியே போனோடு ஒட்டிகிட்ருக்கும், அது ஸ்மெல்லியாகவும் இருக்கும். ஸோ போனை விட்டு கலண்டு வரணும் பீசஸை, அதுதான் நல்லா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன். இப்போ எவ்வளோ அந்த கிரேவியாக இருக்குது இல்லையா, உங்களுக்கு இந்த கண்டிஷனில் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி, சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது சிக்கன் வெந்திருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இன்னும் இது மூடி வைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இப்போது இந்த சிக்கன் எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்க்கலாம். வா, சூப்பராக எல்லாம் செட்டில் ஆகி சிக்கன் நல்லா மசாலாவோட கலந்து சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நான் இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சிக்கன் சுக்கா இப்போ ரெடி ஆகிட்டு, இதில் மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம்.
கம கமன் மணக்கிற சிக்கன் சுக்கா ரெடி ஆகிட்டு. ஈஸி சிக்கன் ரெசிபி இது. ஃபாலோ பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். பேச்சுலராக வெளியே அப்ராட் போய் படிக்கிறவங்க, இல்லை புதுசாக அப்ராட் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சமையல் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சிம்பிள் ரெசிபி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா போடணும், அட் அ டைமில் குக் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸில் குக் ஆகிடும். மேரினேட் பண்ணிட்டு குக் பண்ணணும், அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான இது ரெசிபி இல்லையா? ஸோ இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.